திதி யோகம் கரணம் உஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாதகப்படி ராசிக்களை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஜோதிட ரீதியாக 9 நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ரத்தன கற்களை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய் பவளம், புதன் மரகதம் அப்படின்ட்டு 9 நவரத்னங்களை 9 கிரகங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம பாரம்பரிய முறை ஜோதிட ரீதியாக எப்படி பார்ப்போம்னா, திரிகோணாதிபதிகள் எந்த கிரகமாக வருதோ அதன் கற்களை தான் நம்ம அதிர்ஷ்டமான கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் நம்ம திரியோக கரண ஜோதிட முறையில் நம்ம எப்படி பார்ப்போம்னா, இப்போது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு கரணத்தில் பிறந்திருப்பீங்க. நாமயோகத்துக்கு ஒரு யோகி, ஒரு உபயோகி வருவார், கரணத்துக்கு ஒரு கரணநாதன் வருவார். ஸோ இந்த கிரகங்களின் கற்களை, ரத்தினங்களை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலன் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம் இதில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறந்து அல்லது கரணங்களில் தைதுலே கரணத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் யோகமான கிரகமாக வருவார். சுக்கிரனின் ரத்தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரம். ஸோ வைரத்தை நீங்கள் இந்த அமைப்பில் பிறந்தவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மிக மிக கவனம், உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வைநாசிக தொடர்பை பெற்றிருந்தால், வைநாசிகம்னா நோயே தரும் அமைப்பில் வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வைரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் மாறாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நோயின் தாக்கம் தான் அதிகமாகும். ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான நவரத்னங்களை நீங்கள் அணிந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.